ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியாக சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா 3 கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் லேசாக வதக்கிக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்து ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே வானல்லையே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து தாளித்து எடுத்தால் சூப்பரான புதினா சட்னி தயார். இதை இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.